தேவையான பொருட்கள் சால்ட், ரைஸ் பவுடர், பாடி லோஷன், குக்கிங் ஆயில், மெஷர்மெண்ட் கப்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம எப்படி க்ளே பண்ணது பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, சால்ட்டு பவுலில் போட்டு ½ டீஸ் தண்ணி எடுத்து பவுலில் போட்டு நல்லா கரைக்கணும். இப்போ குக்கிங் ஆயில் எடுத்து 2-3 டாப்ஸ் எடுத்து போடுங்க. சால்ட் நல்லா கரைஞ்ச பிறகு ரைஸ் பவுடர் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு சால்ட்டு தான் தண்ணியில் ஃபஸ்ட்டு கரைக்கணும். ஃபஸ்ட்டு ரைஸ் பவுடர் சேர்த்தா சால்ட்டு நல்லா கரையாது. இந்த மாதிரி பவுடர்லாம் ஒன்றா வந்த பிறகு கையில் பிசைஞ்சிக்கணும். கையில் இப்போ பாடி லோஷன் எடுத்து 2-3 டாப்ஸ் எடுத்து கையில் போட்டுக்கோங்க. இப்போ இந்த மாவை சப்பாத்தி மாவு மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. இப்போ இந்த பாலுக்கு கலர் கொடுக்க பழைய ஸ்கெட்ச் பென் எடுத்துக்கோங்க. ஸ்கெட்ச் பென் எடுத்து பேக் சைடு கேப் எடுத்து அங்கேருந்து ஸ்பாஞ்ச் எடுத்து தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக கலர் கிடைக்கும். அது மேலே அந்த கலர் க்ளே மேலே ஊற்றிக்கோங்க. ஸ்பாஞ்சில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க. ரொம்ப தண்ணி போட்டால் அது வேஸ்ட் ஆகிடும். இப்போ இந்த கலர் எடுத்து க்ளேல நல்லா எல்லா இடத்துல ஸ்ப்ரெட் பண்ண மாதிரி மிக்ஸ் பண்ணுங்க. இது ரொம்பவே நேச்சுரலான க்ளே, ரொம்பவே சிம்பிளான க்ளே. வீட்டில் இருந்து பொருள் வச்சு க்ளே பண்ணோம். இந்த க்ளேவை வீட்டில் பண்ணி பாருங்கள், 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். இந்த மிக்ஸ் பண்ண க்ளேவை ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் வச்சு 3 months வரைக்கும் இந்த க்ளே யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த ரெடி பண்ண க்ளேல நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி கணேஷ் பண்ணுறது பார்க்கலாம். Thanks for watching. Like, share, comment. Thank you. Bye. Tata.